ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். தேவரின் சத்தத்தை கேட்கும் ரகசியத்தை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். கர்த்தர் வழிநடத்துகிற பிரகாரமாக இன்றைக்கு பார்க்கலாம். கர்த்தர் எங்களோடு நிச்சயமாய் பேசுவார். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்காக தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19:19 நாம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பின்பாகம், மோசே பேசினான், தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். தேவன் இந்த இடத்திலே மோசேயிடம் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இவ்வுலகத்தில் இருக்கும் பரியந்தமும் நாம் எல்லாரும் சோதனைகளை சந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் யாராக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, அல்லது என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, சோதனைகளை தவிர்க்கவே முடியாது. மனிதர்களாகிய நமக்கு பல சோதனைகளும் கடினமான சூழ்நிலைகளும் விதவிதமான தொந்தரவுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டே இருக்கும். அதுதான் இயல்பாய் காணப்படுகிறது. ஆனால் நாம் தேவனுடைய சத்தத்தை தெளிவாக கேட்கக்கூடும் என்றால் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றியுடன் நாம் மேற்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்திலிருந்தே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தேவன் தம்முடைய வசனத்தின் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். யேசபேல் எலியாவை கொல்லப் போவதாக பயமுறுத்தினாள் எனவும், அதே போல அதற்கு தேவன் நிச்சயமாகவே அவளை தண்டிப்பார் என்று எலியா எதிர்பார்த்திருந்ததாகவும் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகார ஆரம்பத்திலே நாம் பார்க்கிறோம். இவ்வாறு நடைபெறாததினாலே எலியா தேவன் மீது கோபமும் சலிப்பும் அடைந்தவனாய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரினான். சில வேளைகளில் நாமும் இவ்விதமாகவே நடந்து கொள்கிறோம். நாமும் தேவனை தவறாக புரிந்து கொண்டு அவரை சந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் தேவனுடைய வழிகள் நம்முடைய வழிகளைப் போலல்ல. அவைகள் நம்முடைய வழிகளிலும் பார்க்கிலும் அது மிகவும் மேலானவைகளை காணப்படுகிறது. நம்முடைய வழியின்படியே தேவன் செயல்பட மாட்டார். அந்த பொல்லாத அரக்கியாகிய யேசபேலை தண்டிக்காததினாலே தேவன் தம்முடைய கடமையில் தவறிவிட்டதாகவே எலியா நினைத்து கொண்டிருந்தான். எனவேதான் அவன், கர்த்தாவே, இன்று முதல் நான் உம்முடைய ஊழியக்காரனாகவும் தீர்க்கதரிசியாகவும் இருக்கப் போவதில்லை. என் வேலையை நான் ராஜினாமா செய்கிறேன். இன்று முதல் நான் உம்முடைய நாமத்தில் பேசப் போவதில்லை. ஏனென்றால் நீர் உம்முடைய வேலையை செய்யாமல் சோம்பலாய் இருக்கிறீர் என்று சொல்லி அப்படியாக அர்த்தப்படும்படியாக எலியாவினுடைய நடத்தை இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவனுடைய நடத்தை அப்படியாக இருந்தது. நாம் தேவனை குறை சொல்லக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்து நாம் சாக வேண்டும் என்று சொல்லி எலியாவைப் போல, எனக்கு இது போதும் கர்த்தாவே, போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நாம் சொல்லுகிறோம். அப்படியாக நாம் இருக்கக்கூடாது. பொதுவாகவே அரசாங்கத்திலே வேலை செய்கிற அலுவலர்கள் எல்லாம் 3 மாத அறிவிப்புக்கு பின்பாக தான் தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்ய முடியும். ஆனால் இங்கே எலியாவை பார்க்கும் பொழுது ஒரே நாளிலே, அதுவும் உடனடியாகவே தன்னுடைய வேலையை உதறி தள்ளினான் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரிய ஜீவியத்தின் ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய சத்தத்தை நாம் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.